இது மாதிரி ராஜமாணிக்கம் நீங்கள் இந்த ஊர் தான்? இந்த ஊர் தான். சரி. 17 வருஷமாக நான் தொண்டு பண்ணேன். நல்லது. வயது இல்லாமல் நல்லது. சம்பளம் இல்லாமல் 17 வருஷமாக தொண்டு பண்ணேன். மிகப்பெரிய விஷயம். இப்போ வந்து ஐயர் போட்டாச்சு. சரி சரி சரி. அது வந்து போகிறதுக்கு காலத்தில் சுந்தரம் டிவிஎஸ் வந்து என்னை கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறது யார்? சரி, ஒரு நிமிஷம். நிர்வாகம் நாம் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போகிற ஸ்தலத்துக்கு முன்னால் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே லெஃப்ட் சைடில் வந்து வரக்கூடிய ஒரு பாதையில் எறையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நாம் வந்திருக்கோம். இந்த எறையூர் அப்படிங்கிற இடத்துல இருள்நீக்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரர் அவருடைய கோவில் வந்து எறையூர் இல்லை, இறை கொடுக்கும் ஊர். இறை கொடுக்கும் ஊர். பாருங்கள், ஐயா சொல்கிறாரு பாருங்கள், இறை கொடுக்கும் ஊர். இது வந்து தேவர்கள் வாழ்ந்த இடம் தேவனூர். தேவனூர் இது வந்து தேவனூர். சரி. இந்த மரம் வந்து எனக்கு 13 வருஷம் வந்து இதே மரம் பார்த்துட்டு நான் நலவரிசன் தென்கடம்பன் பூவே இல்லைனா கூட இந்த இலைக்கிள்ளி சிவனு தரிசனம் பண்ணி போகலாம். அப்படி ஒரு ஐதீகம். அவர் திரும்புகிறாருன்னா ஐதீகம். இங்கே தண்ணி பஞ்சம் வந்தால் நாளே இல்லை. இங்கே வந்து தண்ணி பஞ்சம் வந்தால் நாளே இல்லை. இந்த தேவனூர் இறையூர் சேர்ந்து இப்போ இறையூர் ஆயிடுச்சு. இறை கொடுக்கும் ஊரில் இப்போ இறையூர் ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்து நல்ல ஒரு புனிதமான இடம். நீ என்ன நினைக்கிறியோ அது சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து ஒவ்வொன்றும் அழுதாரு. என்னங்க ஆயிரம் என்ன டேட்டு பிடிச்சிட்டாங்க, இப்படியும் போடும் இப்படியும் போடும் சொல்ல முடியாது அப்படின்னாரு. அப்படியா, இது வரைக்கும் பார்த்தா புத்து மண், அந்த புத்து மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் கொழிச்சு கழுவி அவரை 1 மணி நேரம் உட்கார வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் இங்கே இலை கடைஞ்ச போட்டு உள்ள குளிக்கு போட்டு உட்காந்து எண்ணெய் காசை போட்டு பால் தயிர் எல்லாம் வாங்கியாந்து தேங்காய் வாங்கியாந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ஈஸ்வரா முதல்ல வந்து அகத்தீஸ்வரன் இருள்நீக்கீஸ்வரன் அகத்தீஸ்வரன் இருள்நீக்கீஸ்வரன் இன்பன்பிகை உடனுடைய இருள்நீக்கீஸ்வரன். இவர் வந்து இருளை நீக்குவார். அந்த இது முன்னாடி இப்படி தான் பார்க்கணும், அவரை இந்த வழியில் தான் பார்க்கணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஆனால் அந்த பச்சை தண்ணி கட்டுவாங்கள்ல, கட்டும் போது செக்கப் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த ஆற்று வந்து ஆப்ரேஷன் இன்றைக்கி வந்து லைட்லாம் குடிச்சு வச்சு ஆற்று நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதிசயமான விஷயம். ஆற்று நல்லா இருக்குதா? என்ன சார் எங்கே போனீங்க? இந்த மாதிரி இருள்நீக்கீஸ்வரர் கோயிலுக்கு நான் அங்கே போனேன் சொன்னாங்க. அங்கே போனால் வினை தீரும், நல்லா காட்சி அளிப்பார் அந்த இருள்நீக்கீஸ்வரன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அங்கே நாங்கள் போனேன். அங்கேருந்த பக்தர் ஒருத்தர், அவர் பேர் ராஜமாணிக்கம். அவர் தான் வந்து எனக்கு புத்து மண்ணை தேய்ச்சி உடம்புலாம் குளிப்பாட்டி அவர் காசை போட்டு எல்லாம் பண்ணி என்ன கூட்டி அனுப்பிச்சார். இப்போ எனக்கு அதுதான் வேண்டி வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆட்டு நாள் அக்னிக்கு போன அனுப்பிச்சாங்க. ஒருத்தர் வந்து வாநகரத்தில் இந்த ஸ்தலத்தை பற்றி பெருமை சொல்கிறேன். ஒரு நிமிஷம்.